திசு அளவிலான கட்டமைப்பு. திசுக்கள். கேள்வி எண் 1. பெரியவர்களில் எலும்புகள் இரத்தத்தை உருவாக்கும் உறுப்புகளாகும். அவை உண்மையில் ஒரு வகை. 1 அடிப்போஸ் திசு, 2 ஆரியோலார் திசு, 3 சிறப்பு இணைப்பு திசு, 4 திரவ இணைப்பு திசு. சரியான பதில் சிறப்பு இணைப்பு திசு. கேள்வி எண் 2. சிறுகுடலின் உள்ளடுக்காகவும் உள்ளே உள்ள வெற்றிடத்திற்கு மிக அருகில் உள்ள திசு. 1 இணைப்பு திசு, 2 தசை திசு, 3 எபித்தீலியல் திசு, 4 நரம்பு திசு. சரியான பதில் 3 எபித்தீலியல் திசு. கேள்வி எண் 3. சுரப்பிகளின் குழாய்கள் மற்றும் நெஃப்ரான்களின் குழாய் பகுதிகளின் உள்வரி பூச்சு எபித்தீலியம். 1 எளிய தட்டை எபித்தீலியம், 2 எளிய தூண் வடிவ எபித்தீலியம், 3 பொய்யடுக்கு தூண் எபித்தீலியம், 4 எளிய கன சதுர எபித்தீலியம். சரியான பதில் 4 எளிய கன சதுர எபித்தீலியம். கேள்வி எண் 4. கொலாஜன் இழைகள் பின்வரும் எதில் உள்ள புறச்செல் மேட்ரிக்ஸில் காணப்படுவதில்லை? 1 எலும்பு, 2 அடிப்போஸ் திசு, 3 இரத்தம், 4 ஆரியோலார் இணைப்பு திசு. சரியான பதில் 3 இரத்தம். கேள்வி எண் 5. தட்டை எபித்தீலியம் பின் வருவனவற்றின் உள் வரிப்பூச்சை உருவாக்கும் ஒரு சிறப்பியல்பு ஆகும். 1 சிறுகுடல், 2 வயிறு, 3 மூச்சுக்குழாய், 4 இரத்த நாளங்கள். சரியான பதில் 4 இரத்த நாளங்கள். கேள்வி எண் 6. எலும்பு மற்றும் குருத்தெலும்பு இரண்டிற்கும் பொதுவான அம்சமாக இருப்பது? 1 லாக்குனே, 2 ஹேவர்சியன் அமைப்பு, 3 லாமெல்லே, 4 இரத்த உருவாக்கும் திசு. சரியான பதில் 1 லாக்குனே. கேள்வி எண் 7. உடல் உறுப்புகளின் கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்புக்கு உதவும் திசு. 1 இணைப்பு திசு, 2 எபித்தீலியல் திசு, 3 நரம்பு திசு, 4 தசை திசு. சரியான பதில் 3 நரம்பு திசு. கேள்வி எண் 8. மனிதர்களில் மிகவும் பரவலாக காணப்படும் திசு. 1 நரம்பு திசு, 2 தசை திசு, 3 இணைப்பு திசு, 4 எபித்தீலியல் திசு. சரியான பதில் 3 இணைப்பு திசு. கேள்வி எண் 9. தவறான பொருத்தத்தை தேர்ந்தெடுங்கள். எலும்பு தசை நார்கள் பல உட்கருக்களை கொண்டவை. இதய தசை நார்கள் கிளைத்த தோற்றம் கொண்டவை. உள்ளுறுப்பு தசை நார்கள் தன்னிச்சையற்ற தன்மை கொண்டவை. மென்மையான தசை நார்கள் உருளை வடிவம் கொண்டவை. சரியான பதில் 4 மென்மையான தசை நார்கள் உருளை வடிவம் கொண்டவை. கேள்வி எண் 10. ஆரியோலார் திசுவின் செல்கள் இலைகளை சுரப்பது. 1 மாஸ்ட் செல்கள், 2 மேக்ரோபேஜ்கள், 3 ஃபைப்ரோபிளாஸ்டுகள், 4 கான்ட்ரோசைட்டுகள். சரியான பதில் 3 ஃபைப்ரோபிளாஸ்டுகள். கேள்வி எண் 11. மனிதர்களில் உறிஞ்சுதல், பரவுதல் மற்றும்
சுரப்பதில் குறைந்த பங்கு வகிக்கும் எபித்திலியம் பெரும்பாலும் காணப்படுவது: 1 சிறுகுடல், 2 மூச்சுக்குழாய், 3 அண்டநாளம், 4 கன்னக்குழி. சரியான பதில் 4 கன்னக்குழி. கேள்வி எண் 12. நியூரோகிலியல் செல்கள் இவற்றுடன் தொடர்புடையவை அல்ல: 1 தூண்டுதலுக்கான துலங்கல், நியூரான்களை பாதுகாத்தல், 3 இரத்த மூளை தடையை உருவாக்குதல், 4 பிரிக்கும் திறன். சரியான பதில் 1 தூண்டுதலுக்கான துலங்கல். கேள்வி எண் 13. இன்டர்காலேட் டிஸ்க் இதயத்தசை நார்களின் ஒரு சிறப்பியல்பு அம்சமாகும். இந்த இன்டர்காலேட் டிஸ்குகள் இதய துடிப்பை அதிகரிப்பதாக செயல்படுகின்றன. ஏனெனில் இதில் இருப்பது: 1 தொடர்பு சந்திப்புகள், 2 இடைவெளி சந்திப்புகள், 3 இறுக்கமான சந்திப்புகள், 4 1 மற்றும் 2 இரண்டும். சரியான பதில் 4 1 மற்றும் 2 இரண்டும். 1 தொடர் சந்திப்புகள், 2 இடைவெளி சந்திப்புகள். கேள்வி எண் 14. ஒரு திசுவில் செல்களை ஒன்றாக இணைக்க உதவும் செல் சந்திப்புகள் இவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன: 1 ஒட்டும் சந்திப்புகள், 2 இறுக்கமான சந்திப்புகள், 3 இடைவெளி சந்திப்புகள், 4 ஜோனுலா அக்ளூட்டன்ஸ். சரியான பதில் 1 ஒட்டும் சந்திப்புகள். கேள்வி எண் 15. கதிர் வடிவம், கோடுகள் அற்ற மற்றும் ஒற்றை உட்கரு நிலை ஆகியவை பின்வரும் எதன் சுவரில் உள்ள தசை நார்களின் சிறப்பியல்பு அம்சங்கள் அல்ல: 1 வயிறு, 2 சிறுகுடல், 3 தமனிகள், 4 மனித இதயம். சரியான பதில் 4 மனித இதயம். கேள்வி எண் 16. பெரிய மூச்சுக்குழாய் மற்றும் ட்ரக்கியாவில் எந்த வகையான எபித்திலியல் திசு உள்ளது? 1 தட்டை எபித்திலியம், 2 கூட்டு எபித்திலியம், 3 போலி அடுக்கு குற்றிழை எபித்திலியம், 4 குற்றிழை கொண்ட கெராட்டினாக்கப்பட்ட தூண் எபித்திலியம். சரியான பதில் 3 போலி அடுக்கு குற்றிழை எபித்திலியம். கேள்வி எண் 17. வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள திசுவை சரியாக அடையாளம் கண்டு அதன் பண்புகள் அல்லது அதன் இருப்பிடத்துடன் பொருத்தும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். தன்னார்வ தசைநார்கள் கிளைகளை காட்டும் மற்றும் இதய சுவர்களில் காணப்படுகிறது. 2 தன்னார்வ தசைநார்கள் இரு முனைகளிலும் குறுகுவதை காட்டும் மற்றும் விலா எலும்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. 3 தன்னிச்சையற்ற தசைநார்கள் கிளைத்தவை மற்றும் இன்டர்காலேட் டிஸ்குகள் உள்ளன. 4 தன்னிச்சையற்ற தசைநார்கள், அவை சுழல் வடிவம் கொண்டவை மற்றும் கிளைக்காதவை. சரியான பதில் 3 தன்னிச்சையற்ற தசைநார்கள், கிளைத்தவை மற்றும் இன்டர்காலேட் டிஸ்குகள் உள்ளன. கேள்வி எண் 18. பின்வரும் கூற்றுகள் A மற்றும் B ஐ படித்து சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். கூற்று A: விலங்கு உடலில் ஏரியோலார் திசு மிகவும் பரவலாக விநியோகிக்கப்படும் தளர்வான இணைப்பு திசு ஆகும். கூற்று B: தசை நார்கள் மிகவும் மீள்தன்மை கொண்ட அமைப்புகளாகும், மேலும் அவை ஒரு வகை சிறப்பு இணைப்பு திசு ஆகும். 1 கூற்று A சரியானது, ஆனால் கூற்று B தவறானது. 2 கூற்று A தவறானது, ஆனால் கூற்று B சரியானது. 3 2 கூற்றுகளும் சரியானவை. 4 2 கூற்றுகளும் தவறானவை. சரியான பதில் 1 கூற்று A சரியானது, ஆனால் கூற்று B தவறானது. கேள்வி எண் 19. இதயம் போன்ற ஒரு உறுப்பு கொண்டுள்ளது: அ தசை திசு, ஆ நரம்பு திசு, இ இணைப்பு திசு, இ எபித்திலியல் திசு.
சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். 1 அ மற்றும் ஆ மட்டும், 2 அ மட்டும், 3 ஆ இ மட்டும், 4 அ ஆ இ. சரியான பதில் 4 அ ஆ இ. தசை திசு, நரம்பு திசு, இணைப்பு திசு, எபித்தீலிய திசு. கேள்வி எண் 20. சுரப்பி திசு பொதுவாக ஒரு மாற்றியமைக்கப்பட்ட வகை. 1 இணைப்பு திசு, 2 எபித்தீலியல் திசு, 3 நரம்பு திசு, 4 தசை திசு. சரியான பதில் 2 எபித்தீலியல் திசு. கேள்வி எண் 21. எளிய தட்டை எபித்தீலியத்தின் பொதுவான இருப்பிடம் தவிர மற்ற அனைத்தின் உள்ளடுக்கையும் உள்ளடக்கியது. 1 இரத்த நாளங்கள், 2 வயிறு, 3 இரத்த நுண்குழாய்கள், 4 நுரையீரல் காற்றுப்பைகள். சரியான பதில் 2 வயிறு. கேள்வி எண் 22. எளிய எபித்தீலியம் பின்வரும் மேற்பரப்புகளில் இல்லை. அவை தொடர்புடையவை. 1 சுரப்பு, 2 உறிஞ்சுதல், 3 பாதுகாப்பு, 4 வடிகட்டுதல். சரியான பதில் 3 பாதுகாப்பு. கேள்வி எண் 23. மூக்கின் நுனியில் இருக்கும் சிறப்பு இணைப்பு திசு இதிலும் காணப்படுகிறது. 1 வெளிக்காது மூட்டுகள், 2 மூக்கு தடுப்புச் சுவர், 3 தசைநார், 4 எலும்பிணைப்பு நார்கள். சரியான பதில் 1 வெளிக்காது மூட்டுகள். கேள்வி எண் 24. இரு முனைகளிலும் குறுகி கோடுகள் அற்ற தசைநார்களை கொண்ட திசுவானது. 1 தன்னார்வ தன்மை கொண்டது, 2 உருளை நார்கள் என்று அழைக்கப்படுகின்றன, 3 நமது விருப்பத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை, 4 செல் சந்திப்புகள் அற்றது. சரியான பதில் 3 நமது விருப்பத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை. 25. இன்டர்கேலேட் டிஸ்குகள் இருப்பதன் மூலம் வகைப்படுத்தப்படும் சுருங்கும் திசு காணப்படுவது. 1 பைசெப்ஸ், 2 இதயம், 3 விலா எலும்பிடை தசைகள், 4 உதரவிதானம். சரியான பதில் 2 இதயம். கேள்வி எண் 26. பைசெப்ஸுடன் தொடர்புடைய தசைநார்களுக்கு பின்வருவனவற்றில் எது உண்மை அல்ல? பல உட்கருக்களை கொண்ட தோற்றம், வரிகள் கொண்ட தன்மை, 3 விரிவாக கிளைத்த தோற்றம், 4 தன்னார்வ தன்மை கொண்டது. சரியான பதில் 3 விரிவாக கிளைத்த தோற்றம். கேள்வி எண் 27. தவறான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும். அடிப்போசைட்டுகள் கொழுப்பை சேமிக்கும் செல்கள். கான்ட்ரோசைட்டுகள் லேமெல்லேக்களாக ஒழுங்கமைக்கப்பட்ட மேட்ரிக்ஸை சுரக்கும். ஆஸ்டியோசைட்டுகள் லாக்குனை எனப்படும் இடைவெளிகளில் காணப்படும். எரித்ரோசைட்டுகள் இரத்தத்தில் ஆக்சிஜனை கடத்தும் நிறமியை சுமக்கும் செல்கள். சரியான பதில் 2 கான்ட்ரோசைட்டுகள் லேமெல்லேக்களாக ஒழுங்கமைக்கப்பட்ட மேட்ரிக்ஸை சுரக்கும். கேள்வி எண் 28. பின் வருவனவற்றில் எந்த சுரப்பு மறைமுகமாக இரத்தத்தில் செலுத்தப்படுகிறது? 1 வியர்வை, 2 சீபம், 3 இன்சுலின், 4 உமிழ்நீர். சரியான பதில் 3 இன்சுலின்.